ஹோலி பண்டிகைகளுடைய வாங்கி வடநாட்டில் ஹோலி கொண்டாடினது இப்போ தான் கொண்டாடினாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ டிவிலாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக அவங்க ஹோலின்னா எப்படின்னா கலர் பொடி தெளிக்கிறது, எரிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து பாபா வந்து ஹோலின்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, எல்லா கலரும் எப்படி அதில் மிக்ஸ் ஆகுதோ அதுமாதிரி பாபா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் குழந்தைங்கள்கிட்ட வரணும், ஆத்மாவில் வரணும். எல்லாரோடையும் நீங்கள் இணைஞ்சு ஒத்து போகும். இவங்களை பிடிக்காது, இவங்களை பிடிக்கும், இவங்களோட சரியாகும், இவங்களோட சரியாகாது, இவங்களோட ஒத்து போகாது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஆத்மாக்கள், பாபா குழந்தைங்க, எல்லாருக்குமே பாபாவுடைய குணமாக இருக்கும். பார்த்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். உங்களுடைய நடிப்பு வேற மாதிரி இருக்கும், கணக்கு வழக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஞானத்தின் ஆதாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, எது நடந்தாலும் மானசீகமாக ஆத்மான்னு பார்த்துட்டு நடிப்பு தான் நினச்சிக்கிட்டு ஒத்து போகும். வெளிப்படையாக மேலோட்டமாக இல்லாமல் உண்மையாலுமே மனசாலே என்ன பண்ணணும், ரொம்ப அன்பாக அனுசரணையாக என்ன பண்ணணும். இந்த நடிப்பு, நீங்கள் நடிக்கிறீங்க, நல்லா இருக்குது, கணக்கு வழக்கு அதனால் எல்லாம் நடக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும், ஒத்துப்போம். எல்லாருக்கும் இப்போ பாபாவை பிடிக்கும், யாருக்கும் பாபாவை பிடிக்காதுன்னு சொல்லுங்க. ஏன்னா பாபாவுக்கும் யாருக்கும் கணக்கெல்லாம் இல்லை. அவருக்கும் ஆத்மாக்களுக்கும் எந்த கணக்கும் இல்லை, அதனால் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் மனிதர்களுக்கு ஆத்மாக்களுக்கு கணக்கு இருக்கு. நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது, அவங்க உங்களுக்கு செஞ்சது. அப்போ ஞானத்தின்படி ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆத்மா நடிக்குது, கணக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி இருப்போம்னாக்க, நம்ம வந்து அனுசரணையாக அன்பாகவே என்ன பண்ணுவோம், பார்ப்போம். எல்லாமே நமக்கு எப்போதுமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காது. நாடகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ பிஎம் சிஎம்மாக இருந்தால் கூட, எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருந்தால் கூட, அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதா? அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நடக்குமா? இப்போ அதிகாரம் இருக்கிறவங்களுக்கே அப்படி இருக்குன்னா இப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எவ்வளோ ஆத்மான்னு பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் நடிப்புன்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாடகம் ஆத்மாக்களை உங்களுக்கு பிடிக்கும். நமக்கு எப்போ பிடிக்காம போகுதுன்னா, நமக்கு சாதகமாக நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம விரும்புகிற மாதிரி மற்றவங்க இல்லாத போது தான் நமக்கு என்ன பிடிக்க மாட்டோம். ஒரு முறை சொல்கிறோம், 2 முறை சொல்கிறோம், 3 முறை சொல்கிறோம், ஆனால் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஏன் நடக்கலைன்னா, அதுதான் பாபா சொல்கிறாரு, உங்கள் கணக்கு அவங்க கணக்கு. நீங்கள் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு செஞ்சது, அவங்க உங்களுக்கு செஞ்சது. அந்த உறவுகளே எப்படி வருது? நம்ம கணக்கு வழக்கின் அடிப்படையில் தான் வருது. நம்ம கணக்கு இருக்குது, அதனால தான் உறவுகள் வருது. தூரத்தில் இருக்கிறவங்க ஏன் தூரத்தில் இருக்காங்க? அவங்களுக்கு கணக்கு நமக்கு கணக்கு கம்மியாக இருக்கு. யார் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு கணக்கு அதிகமாக இருக்கு. இப்போ யாரால உங்களுக்கு பிரச்சனை வரும்? யாரால வரும்? யார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களால தான் வரும். நெருக்கமாக இல்லாதவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருமா? அதனால வந்து யார் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நமக்கு தான் கணக்கு இருக்கும், கணக்கு வரும். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அந்த பார்வையை நம்ம மாற்றணும். ஆத்மா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மான்னு பார்க்குறீங்களோ, நடிப்புன்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆத்மான்னு பார்க்காத வர உறவுகளையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வந்து எல்லாத்தையும் ஜீரணிக்க முடியாது, எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது.
ஞானத்தினுடைய மொத்த சாரமே என்னன்னாக்க, பாபா வந்து ஞானம் கொடுக்கறதனுடைய நோக்கமே என்னன்னா, எது நடந்தாலும் நீங்க ஏத்துக்கணும். உலகத்துல எது நடந்தாலும் உங்க மனசு என்ன பண்ணும்? ஏத்துக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு சங்கல்பம் மாறக்கூடாது. ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடந்திருக்கலாம், நம்மளை புரிஞ்சுக்கல, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு சங்கல்பம் வந்துச்சுன்னா ஞானம் என்ன முழுசா உங்களுக்கு சேரலை, எந்த சங்கல்பமும் வரணும். ரைட், ஓகே. இப்போ பாபா உங்களை எப்படி பார்க்குறாரு? பாபா நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லணும். ஆனால் எல்லாம் கரெக்டாக நடக்குதா? எல்லாம் கரெக்டாக நடக்குதா? நமக்கே கரெக்டாக இல்லைன்னு தெரியுது. அப்போ பாபாவுக்கு எப்படி தெரியும்? நம்மளே பாபா கிட்ட முழுசா கரெக்டாக இருக்குமா? இல்லை. அப்போ பாபாவுக்கு நம்மளை எப்படி பிடிக்குது? நீங்கள் பாபா உங்களை எப்படி பார்க்குறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பாபா உங்களை எப்படி ஏற்றுக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்களை நீங்கள் ஏற்றுக்கிறது ஈஸி. நம்மளால் அடுத்தவங்களை ஏற்றுக்க முடியாதது வந்து நிறைய இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி ரெடி பண்ணி சரி ஏற்றுக்குவோம்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண ஏற்றுக்கோன்னா அதுக்கு அடுத்தது வரும். நீங்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. எப்போ முடிவு? கடைசியில் தான். ஆனால் மாயை கடைசி வரலும் இருக்குன்ட்டார் பாபா. அப்போ நம்ம பார்வையை மாற்றாத வரலும் நம்ம யாரையும் ஏற்றுக்க மாட்டோம். எப்போதுமே பாபா வந்து நீங்கள் உங்கள் குறைய பாருங்க. நமக்குள்ளே இருக்குல்ல குறை இருக்குல்ல, நம்ம கரெக்டாக இருக்கோமா? இல்லை. அப்போ பாபா நம்மளை ஏற்றுக்கிறாருல்ல. பாபா நம்மக்கிட்ட என்ன இப்படி இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ நம்ம 100% கரெக்ட் ஆகிட்டோமா? இப்போ அதுதான் பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நீங்கள் பாபாவையும் உங்களையும் கம்பேர் பண்ணுங்க. எப்போதும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, யாரோட பிரச்சனையாக இருந்தாலும் எதில் பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவோட உங்களை கம்பேர் பண்ணுங்க. நம்மளை வந்து பாபா ஏற்றுக்கிட்டாரு, நம்மகிட்ட குறை இருக்குது. அப்போ நாமளும் பாபா மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கணும். அவங்கள்ட்டையும் குறை இருக்கும், அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும். அப்போ ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா, என்னுடைய பரிவாரத்தை சேர்ந்த ஆத்மா, பாபாவுடைய ஆத்மா, பாபா செலக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற சிந்தனைலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏற்றுக்கணும். எந்த ஒரு ஆத்மாவும் நீங்கள் பிடிக்கலன்னா அதுக்கு பல 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 விஷயங்கள் இருக்கும். ஆனால் இருந்தால் கூட பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட என்ன சொல்கிறாரு பாபா, பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட பாபா வந்து பாபா நம்முடைய குறைகளை குறையாக பாபா ஏன் நினைக்கல? நம்மகிட்ட ஒரு குறைகளை பாபா வந்து குறையாக நினைக்கல. குறையாக நினச்சா அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா? நீங்கள் ஒரு 4 பேரை வளர்க்குறதுக்கே ஃபீல் பண்ணுறீங்க. இதை எப்படி மாற்றுறது, இதை எப்படி மாற்றுறது, அதை எப்படி மாற்றுறது, இதை எப்படி மாற்றுறது, இது எப்போ திருந்தும், இது எப்போ சொல்ல கேட்க மாட்டேங்குது, இப்படி இருக்கு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், டெய்லி என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு 4 குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு, 2 பேரை வளர்க்குறதுக்கு, ஒருத்தரை வளர்க்குறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுறீங்க. ஏன்னா நம்ம இருக்கிறவங்களும் பார்க்கலாம், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எதுவும் விவரம் இல்லாமல் இருக்குது, புத்தி இல்லாமல் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி இருக்குது, விளையாட்டுத்தனமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்றீங்க. அது வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. ஒருத்தர் 2 பேரை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த பாடம் இருக்குது. பாபா வந்து முழு உலகத்தையும் என்ன பண்ணுறாரு, மாற்றணும். நீங்கள் ஒரு ஆள் 2 பேர் தானே சொல்கிறீங்க, முழு உலகத்தையும் பாபா மாற்றணும். அப்போ அவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும், அவருக்கு இருந்தால் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும், அவருக்கு கவலைப்பட்டால் எவ்வளோ கவலைப்படணும் யோசிச்சிங்களா? அப்போ எந்த விஷயத்தில் அவருக்கு எந்த விஷயம் உடல் இருக்கா இல்லை விடுங்க, சரி பாபா பிரம்மா பாபா எடுத்துங்க, உடல் இல்லைன்றீங்களா? பிரம்மா பாபா கவலைப்படுறாரா? அது மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பாபா வந்து என்னன்னா, அதாவது முதல் விஷயம் என்னன்னா, அவர் வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்.
உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் விட்டு விட்டுருவீங்களா? என்னைக்காவது எங்கேயா விட்டு கொடுத்துருவீங்களா? ஆமாங்க தப்பு தாங்க, அதுக்காக என் குழந்தைய நான் என்ன பண்ணுறேன், ரைட்டு தான். இன்னும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தப்பெல்லாம் பண்ணவே இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றீங்க. அப்போ உங்களுடைய இது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது தெரியும், அது தப்பு கண்ணு முன்னாடியே தெரியும். ஆனாலும் உங்களுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க, பெருசாக்க மாட்டீங்க, 4 பேருக்கு சொல்ல மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, அப்படியே கண்டுக்காமல் பேசாமல் போயிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுடையவங்க நீங்கள் நினச்சதுங்க. இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, பாபா உங்களை என்னுடைய செல்லமான குழந்தைங்கன்னு நினச்சதுனால தான் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க. இல்லைன்னா உங்களை எத்தனை இடத்துல உங்கள் மானத்தை வாங்கலாம்ல. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு உங்களை எத்தனை இடத்துல மானத்தை வாங்கலாம், அதனால வாங்கக்கூடாதா? ஏன்னா அவர் அதாவது மனுஷனுக்குன்னா தெரியாமல் இருக்கும், பாபாவுக்கு படம் மாதிரி ஓடும் நீங்கள் செய்கிறதெல்லாம். அதை மட்டும் நினைக்காதீங்க. அவர் ஒன்றும் தெரியாது, அதனால் நம்ம தான் சொல்கிறோம் அவர்கிட்ட, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், அப்படிலாம் கிடையாது. அவர் படம் மாதிரி ஓடும். அவர் முகத்திலேயோ எண்ணத்துலேயோ ஒரு சலனம் கூட இருக்கு. எந்த வித்தியாசமும் பாபா காட்டுறதில்லை. ஏன்னா அவருக்கு என் குழந்தைங்க 5000 வருஷம் கழித்து அவங்கள நான் பார்க்குறேன், அவங்க செய்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேணும்னா அவங்கள இப்போ பொறுமையாக இருந்து சரி பண்ணி அவங்களுக்கு எதெல்லாம் இழந்துட்டாங்களோ, எதெல்லாம் போயிடுச்சோ அதெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். அவங்கள நான் கைவிட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பாபா நினைக்கிறார். அதனால தான் ஒரு குழந்தையை கூட இந்த உலகத்தில் பாபா குறை சொல்லலை. ஒரு குழந்தைகளை கூட பாபா என்ன பண்ணல, வேணான்னு சொல்லலை. இது பாபா வந்த காலத்திலேருந்தே நடந்தது. நிறைய 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 காட்சிகள் இருக்கு, அது அனுபவங்கள் இருக்கு. இப்போ அதை பாபா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எப்படி பாபா விட்டு கொடுக்கலையோ, ஏன் விட்டு கொடுக்கல, என்னுடையவங்க நான் நினைச்சதுனால விட்டு கொடுக்கல. அது மாதிரி உலகத்தில் நீங்கள் பார்க்குற ஆத்மாக்கள்லாம் பாபா குழந்தைங்க, அவங்க என்னுடையவங்க அப்படின்னு நினைங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற குறையை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனா சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அசிங்கம்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களுடைய குறைய அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு அசிங்கம் தெரியாது. ஏன்னா அவங்க என்னுடையவங்க இல்லை. என்னுடையவங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வேற ஆள்னா என்ன பண்ணுவீங்க, அது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா, அது என்ன பேச தெரியுமா, அது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போனா நீங்கள் அவங்கள வேற ஆளாக நினைக்கிறீங்க. பாபா எதுக்கு பரிவாரம்ன்றாருன்னா, குடும்பம்ன்றாருன்னா, எல்லாரும் என் குழந்தைங்கன்னு சொல்கிறாருன்னா விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. ஏமா உங்கள்கிட்டே இருக்கு போகிற, அவங்ககிட்டே இருக்கு, அப்புறம் அவங்களையும் விட்டு கொடுக்குறீங்க, விட்டு கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுறது, விட்டு கொடுக்காம நீங்கள் அவங்க நடிக்கிறாங்க, அவங்க ஆமாம் அவங்ககிட்ட சில குறை இருக்குது, அவங்க தப்பு பண்ணாங்க, உண்மைதான், அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது பாபா பார்த்துப்பாரு, டிராமா பார்த்துக்கும், அவங்க மாறிக்கிடுவாங்க. காலம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மாறிக்கிடுவாங்க. உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது, என்னங்க நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆமாம் நான் பார்த்தேன், உண்மைதான், தப்பு தான், ஆனால் அதுக்காக அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. அவங்க எல்லாருக்குள்ளேயும் தப்பு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதனால் அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் விட்டுருங்க, அதை பெருசாக்காதீங்க. பெருசாக்குனா நாங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், பெருசாக்குனா நாங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டால் அவங்க பாபா குழந்தை, பாபா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரை குறைன்னு பார்க்குறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணது யார்? அப்போ பகவானுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? பகவானுக்கு புரியாது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கடவுளுக்கு புரியாது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனப்பான்மை வந்தால் தான் நீங்கள் வருங்காலத்தில், இந்த மனப்பான்மை வந்தால் தான் வருங்காலத்தில் எல்லா பிரச்சனைகளையும்
ஈஸியாக இருக்கட்டும். உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், கவலை இல்லாமல் போகுது. இல்லைன்னா இன்னும் நிறைய குறைகள் மனிதர்கள் இருந்து வெளிப்படும். இன்னும் நிறைய தவறுகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய தப்பை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், தவறுகளை பார்க்க வேண்டியிருக்கும், நீங்கள் மோசமானதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்பயும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் பார்க்குறது தான் பாபா பார்க்குறது. இப்போ பாபா எதுவும் செய்யலைன்னா நீங்கள் எதுவும் செய்ய முடியும்? அப்போ ட்ராமாலே என்ன இருக்குது? அதுக்கான மாற்றம் இருக்குது. நீங்கள் எதுக்கு நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள். நீங்கள் பாபா கிட்ட இருக்கிறத மட்டும் பாருங்கள். பாபா கிட்ட நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்றது முடிவு பண்ணிக்க. ஏன்னா காலங்காலமாக நம்ம அடுத்தவங்களை நினச்சி நேரத்தை வீணாயிட்டோம். அடுத்தவங்களை யோசிச்சா நம்ம சந்தோஷம் போச்சு, நம்ம ஆரோக்கியம் போச்சு, நம்ம வருமானம் போச்சு. இப்போ பாபா கவலைப்படுறதே என்னென்னா, இப்போ நான் வந்திருக்கிற நேரத்துலையாவது நீ சந்தோஷமாக என் கூட இருக்கணும், என்ன நினைக்கணும், என்னோட சேவை செய்யணும், புண்ணியத்தை சேர்க்கணும். அதாவது தன்னுடைய ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்காக சதா நீங்கள் சிந்தனை பண்ணதை தவிர அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நமக்கு தேவை. அப்படி நீங்கள் அடுத்தவங்களை இன்னும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பாபாவை நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கு. பாபாவுடைய கூட இருக்கிறத நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு தேவையில்லைங்க. படைச்சவர் அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ட்ராமாவில் அது எப்போ கரெக்ட் ஆகணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற வந்தீங்களா? நம்மளை மாற்றுறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. நான் யாரையும் மாற்றுறதுக்கு வரல. மாற்றுறது என் வேலை கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, மாற்றவே முடியாது. இன்னைக்கு இப்போ கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா இதுவரையிலும் உலகத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. நான் இவங்கள மாற்றிட்டேங்க அப்படின்னு யாரையாவது ஒரு மனுஷன் ஒருத்தரை வந்து காட்ட சொல்லுங்க. யாரையும் மாற்றவே முடியாது. பாபாவே நம்மளை மாற்றலாம் முடியாது. பாபா இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ன செய்கிறார் நம்மகிட்ட என்ன தெரியுமா? புரிய வைக்கிறாரு. என்ன செய்கிறாரு? புரிய வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, புரிஞ்சா நீங்கள் மாறி போகிறீங்க. நான் எதுக்கு மாற்றணும்? அவர் மாற்றணும்னா டென்ஷன் ஆயிடுவார், அண்டை உடஞ்சி போயிடும். இவ்வளோ பேர் எப்படி மாற்றுறதெல்லாம் பாபாவுடைய நோக்கம் இல்லை. பாபா என்ன பண்ணுறாருன்னா, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. வீட்டில் என்ன நடக்குது, தெருவில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணு புரிஞ்சுக்கோ. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு டென்ஷன் இருக்கு. நீ ஃபீல் பண்ண மாட்டேன், நீ கவலைப்பட மாட்டேன், நீ வருத்தப்பட மாட்டேன், உனக்கு உடம்புல நோய் இருக்காது, நீ நல்லா படுத்தா தூங்கலாம், நல்லா சாப்பிடுவ, ஆரோக்கியமாக இருப்ப. புரிஞ்சுக்கோன்ற. ஏன்னா நீங்கள் நம்ம கடவுளும் மாற்ற முடியாது, நம்மளும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற வேண்டியது இருந்தால் எப்போ பக்தியில் முதல் நீங்கள் கடவுள்கிட்ட சொன்னீங்களோ அப்பயே மாற்றிருக்கோம். இப்போ கடவுள்கிட்ட பக்தி பண்ண ஆரம்பித்து 2500 வருஷம் ஆகுது. 63 ஜென்மம் ஆகுது, 2 யுகம் ஆகுது. யாராவது மாறி இருக்காங்களா? எவ்வளோ ஆன்மீகம் இருக்குது, எவ்வளோ மதம் இருக்குது, எவ்வளோ புக்கு இருக்குது, எவ்வளோ சொற்பொழிவுகள் நடக்குது, எவ்வளோ மகான்கள் பேசுகிறாங்க. யார் மாறினா? யாராலும் மாற்ற முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பாபாவே என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை மாற்றணும்லாம் வரல. இந்த அடுத்து சொர்க்கம் வரப்போகுது, காலம் மாறப்போகுதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும். காலம் மாறப்போகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப காலமாக என்ன சொல்கிறீங்க, இது எப்போ கடவுளே இதுக்கு ஒரு விதி இல்லையா, இதுக்கு ஒரு மாற்றம் இல்லையா, இப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டே இருக்கோம்னா, இதுதான் எங்கள் தலையெழுத்தா அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டதுக்கு அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மாறுற நேரம் வந்துடுச்சு, உலகம் மாறக்கூடிய நேரம் வந்துடுச்சு, சொர்க்கம் வரப்போகுது, சொர்க்கத்தில் சுகமாக இருப்பாங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்காது, இந்த கவலையெல்லாம் இருக்குது, இந்த விசாரங்கள்லாம் இருக்காது, இந்த கெட்டதெல்லாம் இருக்காது, சரியாயிடும். அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்துருக்கு. நீங்கள் அந்த செய்தியை கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ நான் சொர்க்கத்துக்கு வரலாமா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சுகமாக நான் இருக்க முடியுமா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா? அடுத்த கேள்வி கேட்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை பார்த்துட்டேன்னா, நீ என்னுடைய குழந்தை ஆகிட்டேன்னா, நீ ஞானம் கேட்டுட்டேன்னா உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். அப்போ அந்த பாக்கியம் இத்தனை கோடி பேரில் எனக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ நான் பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. ஒரு 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 குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய உலகத்தில் 3 விஷயம்தான் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக இருந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்காக இருந்தாலும். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எத்தனை பிள்ளைய வளர்த்துருக்கீங்க? எத்தனை பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? தன்னுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயம்தான் பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு கிடைச்சாலும் அது ஓகே தான். என்ன ஆசை? எடுத்து வளர்த்துருக்கீங்க, இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க, பிள்ளைய வளர்த்தீங்க, பேரனை வளர்த்தீங்க. படிப்பு, செல்வம், ஆரோக்கியம், அதானே? அதுதான் பாபா வேற மாதிரி சொல்லுவாங்க. होली शब्द के अर्थ स्वरूप में स्थित होना अर्थात बाप समान बनना. होलीना அதில் வந்து ஹோலின்னா அந்த கலரை கொடியை தெரிக்கிறாங்களா, அது ஒரு ஹோலி. ஹோலின்னா தூய்மையாகிறது ஒரு ஹோலி. ஹோலின்னா முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஹோலி. 3 இருக்குது அதில். அப்போ ஹோலிங்கிற வார்த்தையினுடைய சுரூபத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பாபாவுக்கு சமம் ஆக்கிட்டீங்க, பாபாவுக்கு சமமாக ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு மனிதன் வந்து படிக்க வச்சு என்ன பண்ணோம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பதவியில என் பிள்ளைய உட்கார, உலகமே என்ன என் பிள்ளைய பாராட்டு. நான் எப்படி வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பதவி வந்து இதுக்கு மேல பெரிய பதவி இல்லை, இந்த பதவி தான் பெரிய பதவி அப்படின்னு ஒரு பதவி வந்துருச்சுன்னா அந்த அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவியில என் பிள்ளைய நான் வளர்த்து கொண்டு போய் உட்கார வச்சிட்டேன். அதுதான் கலெக்டர் ஆக போறீங்களா, நீ வந்து சிஎம் ஆக போறீங்களா, பிஎம் ஆக போறீங்களா, அதில் ஆக போறீங்களா, இதில் ஆக போறீங்களான்றாங்க. நம்மனா ஒரு பதவி வேணும், ஓகேவா? ரெண்டாவது என்னன்னாக்க, அதாவது அந்த பதவியில் உட்காரும் போது நம்ம காட்டக்கூடிய சக்தி இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி என்ன சொன்னாரா அதுதான் இந்தியாவுடைய தலைவர். அப்போ அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கு? பிஎம் சொன்னாலும் சரி, இல்லை வந்து சிஎம் சொன்னாலும் சரி, பாராளுமன்றம் சொன்னாலும் சரி, சட்டமன்றம் சொன்னாலும் கடைசியில் வந்து ஒரு நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா, இது தப்பு, இது சரி, இது ரத்து, இது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய சக்தி தான் என்ன, உயர்ந்த சக்தி. அப்போ அது மாதிரி வந்து தன்னுடைய குழந்தை உலகத்திலேயே மிகப்பெரிய சக்திவானா இருக்கும். பதவி, ரெண்டாவது சக்தி, மூணாவது என்னன்னா அதிகாரம். எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பு, எங்கே போனாலும் நமக்கு முதலிடம் இல்லையா? பிஎம் வந்தால் சிஎம் வந்தால் பாதுகாப்பு இருக்கா? அவங்கக்கிட்ட யாரும் போக முடியுமா? ஒரு கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முதல் மரியாதையா? ஒரு நாட்டு தலைவர் வந்தாருன்னா முதல்ல அவரை வந்து பார்க்குறாங்களா இல்லையா? அப்போது எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து அதிகாரம், அவருக்கு அடுத்து தான் அடுத்தோம், அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அப்போது நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும், அதுக்கான சக்திசாலியாக இருக்கணும், அது மாதிரி அதிகாரத்தில் இருக்கணும். இந்த மூணும் எல்லாருக்கும் ஆசை தான், எல்லா பெற்றோருக்கும் ஆசை தான், எல்லா மனிதர்களுக்கும் ஆசை தான். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்போ மனிதர்கள் அந்த ஆசையை எங்கே தீர்த்துக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வார்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, வார்டு எம்சி ஆகிட்டா அவருக்கு என்ன ஆயிரும், அந்த வார்டை பொறுத்து வரணும், என்ன பிரதர், வார்டை பொறுத்து வரணும், அவருக்கு ஒரு அதிகாரம் வந்துடும் இல்லையா? அவர் சொன்னதை அங்கே ஸ்வீப்பர்லேருந்து, வேலைக்காரங்கலேருந்து, முனிசிபாலிட்டிலேருந்து வர்றவங்கலேருந்து என்ன பண்ணுவோம், எம்சி சொல்லிட்டாருங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார், பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை வரும் அப்படின்னா என்ன? அப்போ அவர் அந்த ஸ்வீப்பர் வந்து அந்த எம்சிக்கு தான் பயப்படுறாரு இல்லையா? அதுக்கப்புறம் டவுனுக்குள்ளே வந்தீங்கன்னா சேர்மன் வந்துடும், எல்லா எம்சியும் சேர்த்து என்ன ஆகிடுறாரு, ஒரு சேர்மன் வந்துடும். சேர்மனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவருக்கு ஒரு வண்டி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் அப்படியே பந்தாவாக போகிறார் இல்லையா?
இப்போ அவர் அந்த சேர்மேனுக்கு மேலே போனீங்கன்னாக்க ஒரு எம்எல்ஏ வந்துடுறாரா? அவருக்கு அந்த ஆசை, அந்த பதவி, சக்தி, அதிகாரம் அவர் ஏரியாவில் வந்துடுதா? ஓகேவா? அதுக்கு மேலே போனீங்கன்னாக்க உங்களுக்கு எம்பி வர்றாரு. 6 சட்டமன்ற தொகுதி வந்தால் என்ன ஆயிருக்கு? ஒரு எம்பி வந்துடுவார் இல்லையா? அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் வந்துடுவார். கலெக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம். இந்த கலெக்டருக்கெல்லாம் மேலே வந்து சிஎம் வந்துடுறார். அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மாநில அளவில் அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் மேலே ஒரு அதிகாரம் இருக்குது. பிஎம் இருக்கார், பிரதமர் இருக்கார் இல்லையா? அப்போ அந்த நாட்டோட முடியுது. இப்போ இந்த நாட்டுக்கு மேலே போனீங்கன்னாக்க உலக நாடுகள்லேயே வந்து மற்ற நாடுகளை ஆட்டி படைக்கிற அளவுக்கு பொருளாதாரம், சக்தி, வருமானம் எல்லாம் இருக்குன்னா ஒரு அமெரிக்கா இருக்குது, ரஷ்யா இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லா நாடுகளையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நம்ம கீழே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரம்லாம் இடையில் வந்து எப்போ உயிர் போகும்னு தெரியுமா? பதவி எப்போ போகும்னு தெரியுமா? இது நிரந்தரம் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே வந்து இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம், அழிவே இல்லாத அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பாபா கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? பாபா கிட்ட இருக்கு, சிவபாபா கிட்ட இருக்கு. இப்போ சிவன்கிட்ட வந்து சிவனுடைய சக்தியை வந்து நீங்கள் எப்போதுமே கேள்வியே கேட்க முடியாது. அதுக்கு மாற்று இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இல்லை நக்கீரன் சொன்ன மாதிரி கண்ணை திறந்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமேன்னு சொன்னாலும் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சிவனை ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஆனால் அவர் வந்து அவர் வாயிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? எனக்கு கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு முழுசாக கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிற ஞானப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும், ஜீவராசிகள் உங்களுக்கு கட்டுப்படும், 5 தத்துவங்கள் கட்டுப்படும், மனிதர்கள் கட்டுப்படும். அப்போ உங்களை அங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த பதவி, அந்த அதிகாரம், அந்த செல்வம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாரு. आज बाप दादा अपने होलीएस्ट हाईएस्ट और रिचेस्ट इन दी वर्ल्ड बच्चों को चारों तरफ देख रहे. அதே 3 வார்த்தையில சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இன்று பாப் தாதா தன்னுடைய ஹோலியஸ்ட்னா தூய்மையிலே நம்பர் 1. தூய்மையில் நம்பர் 1. இவங்க தான் நம்பர் 1 தூய்மையாக இருக்காங்க. அப்படின்னா இந்த கள்ளம் கபடம் இல்லாமல், சூதுவாதம் இல்லாமல், கெட்டதுன்னா என்னன்னு தெரியாமல் அப்புறாணி மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா ஹோலியஸ்ட், தூய்மை ஆகிட்டாங்க. அப்போ ஹோலியஸ்ட்லையும் லிஸ்ட்டில் உங்களை கொண்டு வராரு. 2வது ஹையஸ்ட். இந்த உலகத்திலேயே வந்து கடவுளுக்கு அடுத்தது நீங்கள். கடவுளுக்கு அடுத்தது நீங்கள். கடவுளுக்கு அடுத்ததுன்னா நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப நம்பலையோ கடவுளுக்கு அடுத்த இடத்துல பாபா என்ன பண்ணியிருக்காரு? உங்களை வச்சிருக்காரு. அப்போ அந்த பவரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பெரிய பிரம்மாண்டம்லாம் நடக்கும். அதான் பாபா சொல்கிறார். 2வது ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு. என்ன சொல்கிறாருன்னா பாபா, உலகத்திலேயே வந்து எல்லாரையும் விட பெரிய செல்வந்தர் நீங்கன்ற. என்ன சொல்கிறாரு? பெரிய செல்வந்தர். அப்படியா இருக்கீங்க? இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? இந்த செல்வம் இல்லை. வீட்டில் வச்சிருக்கீங்களா? அந்த செல்வம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல ஜென்மங்களுக்கு 84 ஜென்மங்களுக்கும் உங்க பின்னாடியே வந்துட்டு. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், வீடு இருக்குது, வசதி இருக்குது, வருமானம் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம சம்பாரிச்சது. அப்படிதானே? இப்போ நம்ம சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சங்கமயத்தில் பாபா கிட்ட வாங்கினது இப்போ செலவு பண்ணிருக்கு. இப்போ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், வீடு இல்லாமல் இருக்காங்களா, சொந்த பந்தம் இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்குலாம் அந்த புண்ணியம் இல்லை. அந்த வருமானம் இப்போ அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து சேர்க்கலை. இப்போ நீங்கள் இப்பையும் இவ்வளோ பாவம் இருக்குது. நல்லா கணக்கு பண்ணுங்கள். 63 ஜென்மத்தின் பாவம் இருக்குது. ஆனால் இப்பயும் உட்காந்து 3 வேளைக்கு நிம்மதியாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு புண்ணியம் இருக்குது. இருக்கா இல்லையா?
அப்போ ஒரு பக்கம் பாவம் இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியம் எப்படி வந்துச்சு? நீங்கள் இப்போ சங்கமயத்தில் இப்போ பாபா கிட்ட இருந்து சம்பாதிச்சு. அப்போ பாபா எவ்வளோ கொடுத்துருப்பாரு உங்களுக்கு வருமானம்? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அடிக்கு பல கோடி மடங்கு. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களா, பாபான்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களா, 84 ஜென்மத்துக்கும் ஒரு அடிக்கு உங்களுக்கு பிராப்தி கொடுத்துறாரு. ஒரு மனசு பரந்த மனசு, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு அடி. சரி, அப்போ நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பாபா குழந்தை ஆனதுலேருந்து எத்தனை அடி எடுத்து வச்சுருப்பீங்க? சரி, அதில் மறந்ததை விட்டுருங்க, எத்தனை அடியில் பாபாவை நினைச்சு வச்சுருப்பீங்க? அந்த வருமானத்தை தான் இப்போ சாப்பிட்றோம். அந்த வருமானம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துரும். இப்போ நீங்கள் சம்பாரிச்செல்லாம் கிடையாது. அது ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு ராஜா, அந்த ராஜ்யம் நல்ல பெரிய ராஜ்யம். ஏன்னா ராஜானா அங்கே விவாதங்கள்லாம் இருக்குங்களா, பொழுதுபோக்குறது தானே, வேலை வெட்டின்னு இருக்கு. போர் வந்தால் தான் சண்டை இல்லாத நேரம் என்ன பண்ணுவாங்க? பொழுதுபோக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அறிஞர்கள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க, இவங்ககிட்ட எதையாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன, நம்ம கதையெல்லாம் படிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு விவாதம் வரும்போது ராஜாவோட மகளுக்கும் ராஜாவுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. என்ன போட்டின்னா, நான் ராஜாவாக இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜா. ராஜா என்ன சொல்லிட்டாரு, என் பிள்ளையா பிறந்ததுனால தான் நீ இப்போ இளவரசியாக இருக்க. நல்லா கேட்டுக்க, என் பிள்ளையா இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு சுகம் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ட்டாரு. உடனே இந்த அம்மா அப்படிலாம் கிடையாது, இது என்னோட சொந்த சம்பாத்தியம் அப்படின்னு. நீ என்ன வேலை செஞ்சு நீ இங்கே சம்பாதிச்சேன்ட்டு? இல்லை, நான் கடவுள்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தது, நான் கடவுள்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த காலத்துலலாம் எப்படின்னா, விவாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோடு முற்ற மாட்டாங்க. அது என்ன ஆகுனாக்கா கடைசி வரலும் போகும். அப்படின்னா நீ அதை நிரூபிச்சு காட்டுன்ட்டார். யாரு? ராஜா சொல்லிட்டார், இது உன்னுடைய தனிப்பட்ட வருமானம், நீ தான் வந்து அதை கொண்டு வந்திருக்க, நான் உனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்ட அப்படின்னு. அப்போ அந்த இளவரசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நான் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறேன், நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன், நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் வெறுமனே சாதாரண ட்ரெஸ் போட்டு நான் சாதாரணமாக இதை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நிரூபிக்கணும்ல, நான் கொண்டு வந்தேன். இது நாட்டை விட்டு கடந்து அது பாட்டுக்கு எதுவுமே இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த கவசமும் இல்லை, எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு நடையாக நடந்து போயிட்டே இருக்கு. நடந்து போகும்போது அடுத்த நாட்டு எல்லை வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இளவரசன், அவரு தான் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பார்ல. அவர் இந்த அம்மாவை பார்த்தோன்னே, இது சாதாரண பொண்ணு இல்லை, இது நாட்டோட இளவரசியாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி சாதாரணமாக இது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத அவர் கணிச்சிட்டாரு. அதனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த நாட்டினுடைய ராணியாக மாற்றிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, ராஜா கிட்ட வந்து காமிக்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து கட்டி வைக்கல, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்கல, இந்த நாட்டுக்கு என்ன வந்து நீங்கள் கொண்டு போய் விடலை, இப்போ நானாக போனேன், ஆனால் எனக்கு வந்திருக்கு. அப்போ என்னுடைய புண்ணியத்தில் என்ன இருக்குது, ஒரு நாட்டோட ராணியாக மாறுறதுக்கான புண்ணியத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இப்போ நீங்கள் கொடுக்கல பார்த்தீங்களா அப்படின்னு நிரூபிச்சு காட்டினாங்க. ஸோ அது மாதிரி இப்போ பாபா வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு, நீங்கள் ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு, இது மூணுமே நீங்கள் தான் அப்படின்னு. இதை யார் உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு ஆனந்தமாக, கொண்டாட்டமாக, சந்தோஷமாக, குஷியாக இருக்கும். ஏன்னா பாபா எனக்கு சாதாரணமாக இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, நான் அதை ஒவ்வொரு நொடியும் அனுபவம் பண்ணணும். அதான் பேரானந்தம்ன்ற, சத்சித் ஆனந்த ஸ்வரூபம்ன்றாங்க. இப்போ கடவுள் எப்போதுமே ஆனந்தமாக ஆனந்த நிலையிலே இருக்காரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஞானத்தை கொடுத்து
உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன். நீங்கள் பேரானந்தமாக இருக்கணும், வேற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது, அந்த மாதிரி பேரானந்தத்தில் இருக்கணும் அப்படிங்கிற. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் உண்மையிலேயே வந்து எவ்வளோ உயர்ந்தவங்க அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் நீங்கள் உங்களை நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்களை எப்போ நினைக்கிற விதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நம்ம வீடு இதாங்க, நமக்கு வருமானம் இதாங்க, நம்ம பிள்ளைங்க எவ்வளோ, நம்முடைய எல்லை இவ்வளோ தான், இவ்வளோ தான் நம்ம பவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இந்த உலகத்தை வச்சு கணக்கு போடுறீங்க. ஆனால் பாபா வந்து ஆத்மாவை வச்சு கணக்கு போடுறாரு. இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ பாக்கியம் இருக்குது, இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா நான் பார்த்துட்டேன்ல அவங்க எப்படி அந்த இளவரசி நடந்து போகும்போது இளவரசன் பார்த்துட்டாரோ, அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் கடவுள் கீழே இறங்கி வரும்போது அவர் யாரை பார்த்துட்டாரு? யாரை பார்த்துருக்காரு? என்ன பார்த்துருக்காரு? அப்போ கடவுள் பார்த்துட்டா சும்மா போக மாட்டார். அப்போ கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, அவரு நம்மளை தன்னுடையதாக மாற்றிடும். கடவுள் பார்வையில் பட்டுட்டோம்னா கடவுள் தன்னுடைய குழந்தைய உங்களை மாற்றிடும். இப்போ நான் வந்து கடவுளுடைய எல்லா ஆஸ்திக்கும் இப்போ அதிபதி. இப்போ நீங்கள் யோகாவில் என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் உங்கள் மனசை அப்படியே நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அடிக்கடி நினைவுன்ற, அடிக்கடி யோகா பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் கூட நினைச்சா கூட நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், நான் இப்போ கடவுள் என்னை பார்த்தாரு, அவர் குழந்தை ஆகிட்டாரு, இப்போ என்ன அப்படியே என்னுடைய வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த உலகத்தையே ஆள வைக்க போகிறேன்றாரு, இவ்வளோ பெரிய ஆஸ்திக்கு அதிகாரியாக போகிறேன்றாரு, ஒரு காலத்தில் நீ தான் அப்படியெல்லாம் ஆண்டன்றாரு. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நான் பாபாவை நினச்சி அப்படியே சந்தோஷமாக பார்க்குறேன், அப்படியே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதுதான் யோகா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது யோகா இல்லை. நான் வந்து ஆத்மா 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 கற்றுக்கிட்டே இருக்கிறது யோகா இல்லை. பரமாத்மா பார்த்துட்டு இருக்கேன், பரமாத்மா பார்த்துட்டு இருக்கேன், யோகா இல்லை. அப்படியே ஃபீல் பண்ணி நினைக்கணும். பாபா வந்து என்னை அப்படியே செலக்ட் பண்ணிட்டாரு, நான் பாபா கையில் இருக்கேன், எல்லாரும் பகவானை நினைக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு, என் கூட இருக்காரு, என்னோட இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் வாணி. அதான் சொல்கிறார், சாகே சாக்கார் சண்முக் பைட்டே சாகே தூர் பைட்டே தில் மே சமீட். அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் மவுண்ட் அபுல பாபா முன்னாடி உட்காந்துருந்தாலும், நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் சென்டரில் உட்காந்துருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. எங்கே இருக்குங்க? பாபாவுடைய உள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. கடவுளுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறது அது சாதாரண விஷயம். இப்போ கடவுளுடைய உள்ளத்தில் நான் இருக்கேன். யார் இருக்கா? நான். என் பேர் என்ன? நீங்க பாபா கிட்ட சொல்லணும். பாபா கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? பேரு உங்க பேரை சொல்லி பாபாவை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்க. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு வராரு, வந்தவொடனே என்ன பண்றாரு, இந்த பாண்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு பேரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவருக்கு எப்படி நமக்கு பேர் தெரியும், இவரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி கடவுளே வந்து உங்க பேரை சொல்லி உங்களை மடியில் உட்கார வச்சுட்டார். எங்க இருக்கீங்க? பாபா மடியிலையா? பாபாவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கா? நீங்க தான் சொல்லணும். உங்க வெயிட்டு பாபாவுக்கு தானே தெரியும். அதான் சொல்றாரு, என்னுடைய உள்ளத்துல பக்கத்துல இருக்கு. चारों ओर के बच्चों को देख हर्षित होते रहे. நான் எல்லா குழந்தைகளையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் நினைக்க இப்போ ஒருத்தருக்கு வந்து அவங்க நினச்சி பார்க்காத காரியம் நடந்துச்சுன்னா நினச்சி சந்தோஷப்படுவாங்க. உலகத்தில் இருக்க மக்கள் நினச்சி கவலைப்படுறாங்க. பாபா குழந்தைங்க நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ பகவான் கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு பாபா வச்சுருக்காரு. ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, நான் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கேன். हर एक बच्चा ऐसा होलीएस्ट बनता है जो सारे कल्प में और कोई ऐसा महान पवित्र आत्मा ना बन सकता. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். பாபா சொல்றது அதுதான் ஞானத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளவு தூய்மையாக ஆகிறாங்க. எவ்வளவு தூய்மையா 5000 வருஷத்துலையும் அப்படி ஒரு மகான் தூய்மையான ஆத்மாவை வேற யாரும் ஆக முடியாது. வேற யாரும் ஆக முடியாது, ஆக்கவும் முடியாது.
உங்களை எவ்வளோ பெருமையாக நினைக்கிறாரு. தூய்மைன்னா நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்கன்னா தூய்மை ஆகிட்டீங்க. உங்கள் தூய்மைக்கு தான் இன்றைக்கி பூஜை நடக்குதுன்றது. தூய்மை இல்லைன்னாலும் வீட்டில் பூஜை நடக்குது, தூய்மையாக இருந்தாலும் வீட்டில் என்ன ஆகுது, கோயிலில் பூஜை நடக்குது இல்லையா? நான் எங்கே போனாலும் பூஜை தான், பூஜைக்குரியவர். நான் என்ன சொல்கிறாரு, समय प्रीत समय धर्मात्माएं महान आत्माएं पवित्र रहे लेकिन उनकी पवित्रता आपकी पवित्रता में अंदर. பாபா சொல்றாரு, காலங்காலமாக இந்த உலகத்தில் தர்மாத்மாக்கள் இருக்காங்க, மகானாத்மாக்கள் இருக்காங்க, அவங்களாம் தூய்மையாக தான் இருக்காங்க. எவ்வளோ சன்னியாசிகள் இருக்காங்க, எவ்வளோ ஆச்சாரியார்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களும் தூய்மையாக இருக்காங்க. பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தூய்மைக்கும் உங்கள் தூய்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவங்கள விட நீங்கள் தூய்மையாக இருக்கீங்கன்றது உண்மையாக, அவங்கள விட நீங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கீங்க. इस समय आप पवित्र बनते हो. इस पवित्रता की प्राप्ति प्रारब्ध भविष्य अनेक जन्म धन मन धन संबंध संपर्क साथ में आत्मा भी पवित्र. இந்த நேரம் இந்த பாபா வர்ற காலத்தில் நீங்கள் உங்களை தூய்மை ஆக்குறாரு, தூய்மை ஆயிடுவீங்க. இந்த தூய்மையினுடைய பிராப்தி இருக்கு, இந்த தூய்மையினுடைய பிராப்தி இருக்கு, சொத்து இருக்கு. அநேக ஜென்மங்களை உடல் மனம் பொருள் சம்பந்தம் தொடர்பு உங்களுக்கு கூடவே வந்துட்டே இருக்கு. தூய்மைங்கிறது வந்து பெரிய சப்ஜெக்ட். ஆனால் நீங்கள் தூய்மை ஆகுறீங்கன்னா அந்த தூய்மையில் தான் உங்கள் எல்லா செல்வமும் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் எங்கேருந்து வருதுன்னா பாபா கொடுக்குறாரு. ஆனால் அந்த வசதி எதனுடைய அடிப்படையில் வருதுன்னா தூய்மையின் அடிப்படையில். இப்போ கோயிலுக்கு போனால் என்ன சொல்கிறாங்க, சுத்தமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் சாமியில் உங்கள் வீட்டில் வச்சா எப்படி வச்சுருக்கீங்க, ரொம்ப குப்பையாக வச்சுருக்கோம். சரி, ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்கு போனால் அந்த இடம் எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் சாப்பிட்றீங்க, அது எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நீங்கள் குளிக்கிறீங்க, நீங்கள் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்போ சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுகம் இருக்கும், சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அமைதி. சுத்தம் தான் அமைதிக்கும் சுகத்துக்கும் தாய். எதுக்கு உங்களை தூய்மையாக இருங்கன்னு அடிச்சுக்கிறாருன்னா, இப்போ எனக்கு அமைதி வேணும்னா சுத்தமாக இருந்தால் அமைதி வேணும், சுத்தமாக இருந்தால் எனக்கு சுகம் வரும். ஒன்றுமே எந்த வசதியும் வேணாங்க. நீங்கள் குளிச்சுட்டு ஒரு மரத்தடியில் அப்படியே நம்ம உட்கார்ந்தோன்னா லேசாக காற்றடிச்சா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கோம், குளிச்சுட்டு வந்து உட்காந்து, அந்த மரமும் நம்முடையது இல்லை, அந்த இடமும் நம்ம எது இல்லை, தண்ணியில் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம், அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே சில பேர் அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. மதியம் இலவசமாக ஏதாவது பாக்கெட் சாப்பாடு இருக்கிற வச்சுன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொடுத்துறாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறாங்க, இது மாதிரி இருக்கணுங்க. பாருங்க, அரச மருத்துவத்தில் சாப்பிட்டுட்டு படுத்துங்கன்னா நல்லா தூங்குறாரு, கவலை இல்லை, பயம் இல்லை, யாரும் எதோ எடுத்துருவாங்க போயிடுவாங்கன்றது ஒன்றும் கவலையே இல்லை. அது மாதிரி இப்போ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, தூய்மையாக இருந்தால் அவ்வளோ பிராப்தி உங்களுக்கு வருது. சரீபி பவித்திர ஆத்மாவி பவித்திர, சரீரமும் தூய்மையாயிரும் ஆத்மாவும் தூய்மையாயிரும். ஐசா பவித்திர ஆத்மாவையும் பிராப்தி இருக்கு. ஏன்னா சாமியார்களாகட்டும் மகான்களாகட்டும் அவங்க சரீரம் வந்து விகாரத்தில் வந்தது, ஆத்மா வந்து தூய்மையாக இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் வந்து சரீரமும் தூய்மையாக இருக்கும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் இந்த பிராப்தி வந்து அவங்களுக்கு கூட கிடைக்கல. மண் வச்சன் கரும் தீனோகி பவித்திர பன்னேசி பிராப்தி. நம்ம பயிற்சியே என்னன்னா எண்ணம் சொல் செயல் மூணையும் தூய்மையாக்கிட்டே போகணும். என்ன ஆகணும், தூய்மையாக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மை ஆகுறீங்களோ குழந்தையாகிறீங்க, மனசு பேச்சு செயல். இப்போ மனிதர்கள் எப்படி இருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட நம்ம பழக முடியும், அவங்களோட நம்மளால் இருக்க முடியாது, அதனால சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி மனசில் நினைக்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க, பேசுறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா அப்படி காசாக இருக்கும். மனசில் நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் கடவுள் எப்படி இருக்காருன்னா மனசில் நினைக்கிறதா பேசுறதா செய்வார், நேர்கோட்டில் இருக்கும். இப்போ நம்மளை எப்படி ஆக்குறாருன்னா இந்த கிராஸாக இருக்கிறத என்ன பண்ணுறாரு, நேராக இருக்கிறார். ஏன்னா அது நம்ம கொண்டு வரலாம், கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், ருசியாக இருக்கும்.
அதனாலதான் பாபா என்ன சொல்றாருன்னா, ஐசே ஹோலியஸ்ட் ஆத்மா, இந்த மனம் எண்ணம் சொல் செயல் மூணையும் தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மையான ஆத்மாக்கள். உங்களை சொல்றேன், அப்பனேக்கு ஐசே சிரேஷ்ட ஹோலியஸ்ட் ஆத்மாயின் சமஸ்தே. இப்போ என்ன கேட்குறாங்க, இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு சொல்றாரு, தன்னைத்தான் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான தூய்மையான ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி தூய்மையான மனசு இருக்கு எனக்கு, நான் அந்த மாதிரி இருக்கிறேன், ஆனால் ஆயிடுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் உணர்றீங்களான்னு கேட்குறேன். அப்படி பனேகோ பண்றீங்க என்ன கேட்குறாருன்னா, அந்த மாதிரி எண்ணம் சொல் செயல் மூணுமே தூய்மையாக ஆன ஆத்மாவாக ஆயிட்டீங்களா, ஆவீங்களா? என்ன பதில்? ஆயிட்டமா? ஒரு ஆத்மா ரெடி ஆயிட்டாங்க, அப்புறம் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் இருக்கும் மாற்றணும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாபா சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பாபா வந்து குறை இருக்கிறத பற்றிலாம் பாபா கவலைப்பட மாட்டார். ஏன்னா குறையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நிறைய மாறிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். பாபாவுடைய நம்பிக்கை என்ன? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ நாளைக்கு நிச்சயமா இருக்க மாட்டேன். நாளான்னைக்கு அதோட மாறிடும், நாளான்னைக்கு மாறிடும், ஒரு நாள் ஃபுல்லாகவே என்ன இது மாறிடும். நம்பிக்கை இல்லை, இதுதான் நிஜம். அதனால தான் பாபா வந்து இப்போ ஆயிட்டீங்களா, ஆயிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாரு. பன்னா சகஜே தோட முஸ்கில், இதுதான் முக்கியமான கேள்வி. எண்ணம் சொல்லி செயல மூணையும் ஒரே மாதிரி ஆக்குறது ஈஸியா கஷ்டம்? என்ன லோகிஸ்? ஈஸியா கஷ்டமா? மனசு பேச்சு செயல் மூணையும் ஒன்னா ஆக்குறது ஈஸியா கஷ்டமா? அதாவது எதையுமே பிடிக்காம இருந்தா ஈஸி. எனக்குன்னு தனியாக ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஈஸி தான். எனக்குன்னு ஆசை இருந்தால் தான் கஷ்டம். ஏன்னா என் ஆசைப்படி நடக்கணும்னா நான் மனசை மாற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? நானும் புரியுதா? எப்படின்னா, எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்குறது ஈஸி தான். எனக்கு தான் ஒன்றும் ஆசை இல்லையே. ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருந்தால் நம்ம அதுக்கான உள்ளடி வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். புரியுதா? எனக்கு ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதான் பாபா என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட கொடுத்துருன்னு. நான் ஒன்று ஐஎஸ் ஆக்குறேன், நான் ஆக்குற அளவுக்கு நான் ஆக்குற அளவுக்கு நீ நினைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஆக்குறேன், இதை விட ஐஎஸ் ஆக்க முடியாது. அப்போ நீ எதுவும் ஆசைப்படாத. நீ எதுக்கு ஆசைப்படுற? தேவதையா ஆவீங்க நீ கனவுல கூட நினைக்க முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் பாபா சொல்றாரு, நான் ஆக்குறேன்னு சொல்றாரு. இதை விட உயர்வு என்ன வேணும்? அப்புறம் எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? ஆசைப்படாது. அதான் பாபா சொல்றாரு, தூய்மையாகிறது ஈஸியா கஷ்டமா? லேக்கின் கலப்பழவி பனி அபீபி பண்ணாங்க. அடுத்த வரியை சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆன இப்போ ஆக. அவர் கன்ஃபார்ம் ஆயிரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? ஆனா அவர் என்ன சொல்றாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஆனா இப்போ நீ ஆகப்படும். அப்போ ஒன்று நானா ஆவேன், இல்லைன்னா டிராமா என்ன வந்து என்ன பண்ணும்? ஓகே, இருக்கிற பிரச்சனை வந்து என்ன ஆக்கிடும்? நிச்சயமா ஆக்கிடும். அப்போ அவர் கன்ஃபார்மாக சொல்றாருன்னா அடியால் வச்சிருக்காருன்னு அப்படிதானே? நீ ஆயிடுவே அப்படின்னா என்ன இருக்கும்? பக்காயே தோட சல்தா. பாபா கேட்குறாரு, ஆயிடுவேங்கிறதுல உறுதியா இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படியே லேசா ஆட்டம் இருக்கான்ற எப்படி இருக்குன்ற விட மாட்டார். சொப்பன் மாத்திரவே அபவிக்கிறார் சமாப்தோனியே இத்தனை நிச்சயம்னா ஆஜ் பண்றே. கனவுல கூட அழுக்கு வரக்கூடாது, கனவுல கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கேன். கல் பன்ஹி ஜெயங்கி பாபு, நாளை ஆகியே தீர்வேன். நீங்கள் குழந்தைய பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? குழந்தைங்களை பிடிக்காதவங்க, குழந்தை சிரிக்கிறது, பார்க்கறது, பேசுறது எல்லாம் யாருக்கா பிடிக்காம இருக்கா? அந்த குழந்தை தான் வந்து தூய்மைன்னு அடையாளம். அது மனசுல தான் வித்தியாசம் இருக்காது.
நீங்கள் சொல்கிறது தான் அது சொல்லும் இல்லையா? அது எதுவும் நினைக்காது. இப்போ திருடன் வந்தாலும் அது தெரியுமா? நல்லவங்க வந்தாலும் தெரியுமா? ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்க்கும். இப்போ நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்கன்னா குழந்தை ஆகிடுவீங்க. அதனாலதான் இனிமையான குழந்தைகளையும் சொல்கிறார். நமக்கு என்ன புரியல, நம்ம என்ன பெரிய மனுஷனாவே என்ன போய் குழந்தைன்னு சொல்கிறோம். ஏழுகளுக்காச்சு உங்களுக்கு நான் குழந்தையா இருந்தாலும் நான் என்ன குழந்தை, எனக்கு இன்னும் குழந்தை மனசு வரல. என்னை பார்க்குறதுலாம் வந்து குறையும் தெரியுது, நல்லதும் தெரியுது, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுது, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. எரிச்சலாகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்குது. நான் என்ன இந்த வித்தியாசத்தை மாற்றலை. ஸோ அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சொப்பன் அதனால இப்போ நம்ம வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, போலியினுடைய அந்த விஷயத்துல இப்போ முடிஞ்சு போன விஷயத்துக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, முற்றுப்புள்ளி வச்சிருங்க. போலியோட விசேஷங்கள்ல மூணு சொன்னோம். ஒன்று முடிஞ்சு போன விஷயத்துக்கு என்ன பண்ணும், முடிஞ்சு போன விஷயத்த. ஏன்னா டிராமாவுக்கு அந்த இது இருக்கு, ரகசியம் இருக்கு. ஒரு சீன் வந்த சீன் திரும்ப வருமா? வந்த சீன் திரும்ப வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? அப்பா கேட்குற நடந்த சீன் திரும்ப வருமா? வராது? வராது. நடந்த சீன் திரும்ப வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஆனால் நீங்கள் மட்டும் திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நடந்தது என்ன பண்ணுறீங்க? சொல்லிட்டாங்க, அது அப்படி நடந்துச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே ஒன்று நினச்சிக்கங்க, உங்கள் முகத்தை பாபா பார்த்துட்ருக்க. யார் பார்க்குறாங்க? பாபாவுக்கு மரியாதை கொடுக்கும். பாபாவுக்கு மரியாதை கொடுக்குன்னா என்ன இருக்கும்? நம்ம முகம் மாறிச்சுன்னா அவர் ஃபீல் பண்ணுவார்ல. இன்னும் அவர் உங்களை பற்றி சொல்லாமல் இருக்கார் உலகத்தில். இதுதான் நம்ம புள்ள தான், இது நம்ம புள்ள தான் ஏன் சொல்லாமல் இருக்காருன்னா, 4 பேர் காய்ச்சி கூடக்கூடாதுல்ல. ஏங்க அது முடிஞ்சே எப்படி இருக்கு, அதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் உங்கள் குழந்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுல்ல. அதனால அந்த லைனை அப்படியே வச்சுருக்காரு. நீங்கள் உங்கள் முகம் இனிமேல் மாறவே மாறாது, பாபா மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் சொல்லுவார். உங்களை எல்லாம் உலகத்துக்கு காட்டிடுவார். இதுதான் என் குழந்தைங்க, இவங்கெல்லாம் தேவதைகள், இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வர போகிறாங்க, இவங்களெல்லாம் பாருங்க, நீங்கள் கும்பிட்ற சாமி இவங்க தான் அப்படின்னு கடைசியில் காட்டுவோம். அப்போ பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி நீங்கள் ஆகணும்னாக்க நீங்கள் முடிஞ்சு போனதுக்கு என்ன பண்ணணும்? அதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒன்று. ரெண்டாவது, தூய்மையாக போலிங்கன்னா தூய்மை. என்னன்னு சொல்லி சொன்னார்ல, என்னன்னு சொல்லி செயல் எப்படி இருக்கும்? சுத்தம். நீங்கள் சுத்தம் ஆகிட்டே வாங்க, தப்பெல்லாம் சொல்லலை பாபா. ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரி பண்ணுறியா அப்படிலாம் சொல்லலை பாபா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வாங்குறோம். ஒரே நல்ல வீடை சுத்தம் பண்ண முடியுமா? அப்போ போகிக்கு என்ன பண்ணுறீங்க? எத்தனை நாள் சுத்தம் பண்ணுறீங்க? ஒரு வீட்டை எத்தனை நாள் சுத்தம் பண்ணுறீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனசு ஒரு வீடு தான், டெய்லி சுத்தம் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி என்ன பண்ணுங்க, டெய்லி பாபாட்ட சொல்லுங்கள், நான் வந்து எனக்கு நீங்கள் பாபாவை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்கிட்டேன்னா சீக்கிரம் மாறிடுது. அப்படின்னா என்ன இருக்கோம்னா, உங்களுக்கு ஏதாவது மனசில் வித்தியாசமாக தோணுதா, பாபாட்டே சொல்லுங்கள். என்ன பாபா அப்படி தோணுது, இது இந்த மாதிரி வரக்கூடாது, இதை நான் மாற்றணும், என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் எனக்கு இது மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் பாபாட்ட ஒவ்வொன்றா உங்களுக்கு மனசு காட்டிக்கிட்டே இருக்கும். நீ எங்கெல்லாம் நீ வந்து மாறிக்கிட்டே இருக்க அப்படின்னு மனசு காட்டும். அப்போல்லாம் பாபாட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ பாபா என்ன பண்ணுவாருன்னா, பாபாவோட சக்தி உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் சொல்ல சக்தி கொடுப்போம். கொடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஈஸியாக மாறிடுவீங்க. அப்புறம் திரும்பவும் நமக்கு சொல்லுவார், சரி பரவாயில்ல, நீ இப்படி பாரு, நீ இப்படி செய், இப்படி நினை அப்படின்னு. மனுஷங்கிட்ட பேசுறதே நம்ம நிறுத்திடுறோம். மனுஷங்கிட்ட அதிகமாக பேசுறோம்.
எந்த விஷயமா இருந்தாலும் இது ஏன் அது ஏன், இது காரணம் என்ன, யார் இது என்ன இது, இதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா மனிதர்கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. எந்த விஷயத்துக்கும் நான் எந்த விஷயத்துக்கும் சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன், மனுஷங்கிட்ட பேசுறது நிறுத்திடுங்க. ஆனா அதை விட நீங்க யோகால பாபாட்ட பேசுனீங்கன்னா காரியம் நடக்கும், சுமூகமாகும், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருவாங்க. நம்ம எந்த விஷயம்னாலும் மனுஷங்கிட்டே நம்ம பேசுறோமா, அது பிரச்சனை பெருசா இருக்கும். நான் கேட்குறேன், ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எந்த விஷயத்தையாவது ஒருத்தர்கிட்ட இது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுங்க, உங்க அனுபவம் சொல்லுங்க. நீங்க இப்போ வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க இதை சொன்னீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேண்ணா. அப்போ உங்களுக்கு ஞானம் என்ன சொல்லுது, பாபா என்ன சொல்றாரு, அறிவு என்ன சொல்லுதுன்னா, சொல்ல மாட்டாருங்கிறத ஏன் கேட்டீங்க? அதுதான் பாபா கற்றுக் கொடுப்பார். உனக்கு உண்மை தெரியாத, உனக்கு உண்மை வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்கன்னு நீ என்ன நேரத்தை யூஸ் பண்ற? அந்த விஷயம் எனக்கு தெரியவே வேண்டியது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நடிப்பு எல்லாமே என்ன, நடிப்பு தெரிஞ்சு நான் என்ன மனசை இன்னும் வருத்தப்பட வைக்கிறேன்? ஆமாங்க நான் இப்படிதான் சொன்னேன், உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டேன், இப்படிதான் உண்மை அப்படின்னு சொன்னா என் மனசு வருத்தப்படுமா இருக்கக்கூடாது? அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படியே அவங்க சொல்லிட்டா கூட நீங்க அவங்களோட சகஜமா பழகுவீங்களா? இவ்வளவு நாள் பழகிருக்கேன், இவங்களே என்ன புரிஞ்சுக்கல, மற்றவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, இவங்களே இப்படி சொல்லிட்டாங்க ஒரு வாரம். அதுதான் பாபா என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயத்தையும் நிரூபிக்கிறதுக்காகவோ எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நீங்க மனிதர்கள்கிட்ட போய் பேசவே கூடாது. உங்களுக்கு அதில் விளக்கம் வேணுமா, அந்த விஷயம் ரெக்கார்டில் யார்கிட்ட இருக்குன்னா பாபாட்ட இருக்கு. உலகத்தில் நடக்கிற எல்லா ரெக்கார்டும் யார்கிட்ட இருக்கு? பாபாட்ட இருக்கு. நீங்க பாபாட்ட கேளுங்க, என்ன பாபா நடந்தது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நீங்க சொல்லுங்க, இது உண்மையா போயா? ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, இவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா அதுக்கு பாபா விளக்கம் இருக்கு. அப்ப நமக்கு தீர்வு எங்க இருக்கு? அவ ஒரு உண்மையான பாபா குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்வு கண்டுபிடிக்கணும் ஒரு பிரச்சனைக்குன்னா பாபா கிட்ட தான் போகும். யார்கிட்டையும் போய் என்ன பண்ணும்? தீர்வே வராதுங்க. தீர்வு மனிதர்களிடம் இல்லை. அதனாலதான் கோயிலை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். இப்ப பாபா வந்துட்டாரு, தீர்வு பாபா விட்டாரு. பாபா சொல்லுவார் வரதானம். அப்போ வந்து என்னன்னாக்க, ஹோலின்னா ஒன்று முடிஞ்சது முற்றுப்புள்ளி, இன்னொன்று தூய்மை ஆகிறது, இன்னொன்று எரிக்கிறது. நம்மகிட்டயே வந்து இப்போ நமக்கே பிடிக்காத நம்முடைய சன்ஸ்காரம் நிறைய இருக்கு. இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, ஆனால் என்னால் விட முடியல, ஆனால் உண்மையிலே எனக்கு பிடிக்கல, ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் யோகா பண்ணி அதை எரிச்சிடணும். எரிச்சுட்டா என்ன ஆயிடும்? ஒரு பொருளை எரிச்சிட்டிங்கன்னா அது திரும்ப என்ன ஆகாது? வராது. वरदान होली सबके अर्थ को जीवन में लाकर पुरुषार्थ की स्पीड को तेज करने वाले तीव्र पुरुषार्थी भवन. என்ன சொல்றாருன்னா, ஹோலிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து, ஹோலிங்கிற அர்த்தத்தை வாழ்க்கையில கொண்டு வந்து முயற்சியினுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய தீவிரமான முயற்சி. உங்களுக்கு ஒரு சுமை இருந்ததுன்னா இழுத்துக்கிட்டே இருந்தால் நீங்க ரொம்ப ஸ்பீடா போக முடியாது. ஆனா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடா போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்க பின்னாடி ட்ரெயின் பெட்டி மாதிரி வந்துட்டே இருக்கு. உங்க பிரச்சனை வேற, உங்க குடும்ப பிரச்சனை வேற, உங்க தெரு பிரச்சனை வேற, உங்க ஊர் பிரச்சனை வேற, அப்படியே வந்துட்டே இருக்கு. இது இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களால ஸ்பீடா என்ன ஆகல, போக முடியல. அதான் பாபா சொல்றாரு, ஹோலி அர்த்தா ஜோ பாத் ஹோ கயி பீத் கயி உஸ்கோ பில்குல் கதம் கர் தேனா. என்ன சொல்றாருன்னா, ஹோலி என்றால் எந்த விஷயம் முடிந்து விட்டதோ அந்த முடிந்து போன விஷயத்தை முற்றிலும் நீங்கள் அழித்து விட வேண்டும். இப்படி ஒன்று நடந்ததானே உங்களுக்கு தெரியல.
இப்போல்லாம் நாங்களே யோகா பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நேற்று சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அப்படிதான் நானாக சொன்னேன் அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னு கேட்டால் அது அந்த அந்த நேரத்தில் அந்த விஷயம் என்ன இருக்கு போயிடும், அப்படியே கடந்து போயிடும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகும்னா முடிந்து போன விஷயத்த முடிச்சிடணுன்றது. அது உங்களுக்கு தேவையில்லைங்கிறது நம்ம தான் சேர்த்து வச்சுருக்கோம். அது சேர்த்து வச்சா என்ன ஆகும், கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும். இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி வசதிகள்லாம் வேணும் தான் வச்சுக்கலாம். இந்த வசதிகள்லாம் எனக்கு வேணாம், நான் ஏழையாக இருக்கேன், நான் சாதாரணமாக இருக்கேன். ஏன்னா கோடீஸ்வரன்னா பிபி இருக்கணும், அரசியல்வாதினா சுகர் இருக்கணும் இல்லையா, எம்எல்ஏன்னா அவருக்கு வந்து டென்ஷன் இருக்கணும். அப்படின்னா அதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம்னா என்ன பண்ண வேண்டியதில்லை. நான் ரொம்ப சாதாரண, நான் வந்து ஒரு காற்றடிச்சா பறக்கிற இலை மாதிரிங்க, நல்லா ஜாலியாக இருக்கணும், காற்றடிச்சிட்டே இருக்கணும், பறந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு கவலையே இல்லை. அப்படி இருக்கணும்னாக்க முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பீத்திக்கோ ஆகே பட்னா ஹோலி மனானா. முடிந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் முன்னேறி செல்வது தான் ஹோலி. நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கிறது பேர் தான் என்ன होलींगरा। बीती हुई बात से महसूस हो कि ऐसी पुरानी कोई जन्म की बात जब ऐसी स्थिति हो जाती है सब पुरुषार्थ की स्पीड तेज होती है। முடிந்து போன விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது பழைய போன ஜென்மத்து விஷயம் போல இருக்கும். நீங்கள் சொல்கிறது நான் நினச்சி பார்க்குறேன், இப்போ நடந்த மாதிரி தெரியல, இது ஏதோ போன ஜென்மத்தில் நடந்தது. 2 நாளைக்கு நடந்தது முன்னாடி நடந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இது ஏதோ போன ஜென்மத்து விஷயம் சொல்கிற மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்பீடு வேகமாயிடும். अपनी या दूसरों की बीती हुई बातों को कभी चिंतन में नहीं लाना। இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, முடிந்து போன தன்னுடைய மற்றவர்களுடைய விஷயத்தை சிந்தனையில கொண்டு வராது. முடிந்து போன விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன்னா மனசு எம்டியா இருக்கு. மனசுக்கு ஏற்கனவே பாபா கொடுத்த ஞானம், பாபா கொடுத்த சேவை, பாபா கொடுத்த விஷயம் நீங்க மனசுல வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடந்து போன விஷயம் வராது. ஆனா நமக்கு பாபா கொடுத்த விஷயத்தை விட்டுடுறான். வாணி கேட்டாங்க என்ன நினச்சிட்டோன்னா, அதான் வாணி கேட்டு முடிச்சாச்சுங்க பாருங்க, என் கடமையை கரெக்டாக பண்ணிட்டேன், பாபா சொன்ன மாதிரி ஸ்ரீமத் வாணி கேட்டாச்சு அப்படின்னா அந்த வாணி எங்கே போச்சு, அது தேடணும், எங்கே போயிருக்குன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க, யோசிக்கிறேன் அப்படின்னா அதான் பாபா சொல்கிறாரு. இப்படி மனசு எம்டியாக இருந்துச்சுன்னா எதை விட சொல்கிறாரோ அதை விடுறதில்லை, எதை வச்சுக்க சொல்கிறாரோ அதை வச்சுக்கிறது. வாணியை மனசில் வச்சுக்கங்கன்றது, அதை விட்டுருவோம். ஆனால் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அதை தான் என்ன பண்ணுவோம், அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். அதான் பாபா சொல்கிறார், இது உங்களுடைய மிகப்பெரிய குறைகள், மாற்றிங்க. அது மனசில் வைக்காதீங்க. அதை வந்து அதை வேற இப்போ மனசில் வச்சுக்கிறது இல்லை. அந்த ஆளை பார்த்தானா அதை போய் பேசிகிட்டே இருப்போம். அந்த ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி எது மாதிரி பண்ணீங்களா, எனக்கு இந்த மனசு ஆகும் அப்படின்னா அதை பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும். பாபாவுக்கு ஆசை நல்லா நீங்கள் அவரை மாதிரி பறக்கிற மாதிரி ஆகணும், மனசு அப்படியே பறந்துகிட்டே இருக்கணும் சார், சந்தோஷமாக இருக்கணும், ருசியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். ஸ்லோகன் மேரே மன் கே அநேக ரிஸ்தோं சமாப்த் கர்னாகி பரிசா பண்ணார். என்னுடையதுங்கிற அநேக சுமைகளை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பரிசாயிருவீங்க. இந்த வெயிட் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே ஏறுறது கஷ்டமாக இருக்கும். வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேலே ஏறுறது ஈஸியாக இருக்கும். இந்தியா அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. இந்தியானா ஒரு அடையாளம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னா இந்திய மக்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு பள்ளத்தில் எல்லாரும் விழுந்துட்டான். ஒவ்வொருத்தராக பள்ளத்துலேருந்து மேலே ஏறுவாங்க. ஏறும்போது அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அது நண்டை அந்த ஏதோ ஒன்று இருக்கும்ல நண்டை, அது ஒன்று ஏறிச்சுன்னா இன்னொன்று என்ன பண்ணும், மேலே ஏற விடாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணோம், எந்த நண்டும் மேலே வராது, ஆனால் கீழேயே இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்தியர்கள் அப்படின்னா ஒருத்தவங்க மேலே போனால் இன்னொருத்தவங்க காலை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்படின்னா நம்ம சுமைகளையே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் மேலே போக முடியாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடையதுங்கிறத வந்து நீங்கள் என்னுடையதுங்கிறதான் இல்லை, எல்லாமே பாபாட்ட ஒப்படைச்சாச்சு. நான் இப்போ ஃப்ரீ, எனக்கு நானே இப்போ சொன்னேன் இல்லை, எல்லாமே பாபாட்ட கடனாக ஒப்படைச்சாச்சு, ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். பறக்கிற மாதிரி ஆகணும்னா எல்லா என்னுடையது என்ற விஷயங்களை பாபா என்ற ஒருவரிடம் ஒப்படைத்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடலாம், நீங்கள் ஃப்ரீயாகிடும். உங்களுக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்கும், அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அப்படிதானே? நான் செய்கிற மாதிரி செய்வாரா, என் பிள்ளைய கவனிக்கிற மாதிரி அவர் கவனிப்பாரா அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் சுமையை விட மாட்டாங்க. இல்லை, என்னை விட பாபா பலசாலி, பாபா மனசு ரொம்ப பரந்த மனசு, பாபா வந்து அன்பே சிவன், அவருக்கு இருக்கிற அன்பு யாருக்கும் இல்லை, அதனால் என்னை விட நல்லா கவனிச்சுப்பாரு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் கவனிச்சுப்பார். அவர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா கொடுத்துட்டு வாங்கிடுது. நீங்கள் என்ன செய்யலை, அதனால் என்கிட்ட கொடுத்துருக்கு, இன்னும் நீங்கள் வேலையை முடிக்கலை, உங்களை நம்பிலாம் நான் உங்களுக்கு கொடுத்ததே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும் மனசு?